Hello friends, welcome to Badran's World. இது வந்து கோட்டயம் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் மீன் கறி. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்ச் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். வாங்க இந்த மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 2-3 பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து சதைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மீன் தான் இப்போ பண்ண போகிறேன், துண்டு மீன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். தீ வந்து பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடி புளி வந்து பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். 2 வாட்டி பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். ரெண்டு வாட்டி பிழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. பச்சை மிளகு போட்டதுனால 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போதும், காரம் கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் 1 கப்பு தண்ணி கூட ஆட் பண்ணி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிறதும் சதைச்சி வச்சுருக்கிறதும் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கையால் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். அது கொதிக்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு 5 சின்ன வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ வந்து கொதிச்சிடுச்சு. மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக அரைச்சது எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறமா லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். மீனோட அது லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு கொஞ்சமாக தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும், வெந்தயம் கொஞ்சமாக போதும். வெந்தயம் வந்து பொரியட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா சின்ன வெங்காயம் முறிஞ்சு வரட்டும். அப்புறமா லாஸ்ட்டாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பாயிடுச்சு. இப்போ மீன் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். டேஸ்டியான கோட்டயம் ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைல் மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ஒரு வாட்டி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். என்றைக்கு வைக்கிறது ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.